ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடர் இளமர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி நேர்களே, கடந்த 5 ஆண்டு காலம் ஏழரை சனியில் 5 ஆண்டு காலம் உங்களுக்கு முடிந்து பாதக சனியாக மாறியிருக்கார் ராசிநாதன். இந்த ராசிநாதன் படாத பாடுபடுத்தினார். எல்லாரும் சொல்லுவாங்க சொந்த வீடு ஒன்றும் செய்யாது அப்படின்பாங்க. தசாபுத்திக்கு ஏற்றவாறு அந்த சனியுடைய இதுகள் பலன்கள் செஞ்சிடும் கண்டிப்பாக. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஏழச்சனில் படாத பாடு, தொழிலில் வளர்ச்சி இல்லை, பொருளாதார வீழ்ச்சி, நிறைய திருமணமான தம்பதிகள் பிரிந்து சென்றது, கணவன் மனைவிகள் பிரிந்து சென்றது, இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த பாதக சனியை மாறி இருக்கார். இந்த சனி விலகுனது உங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதம் அற்புதமான மாதம், பயப்பட வேண்டாம். எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து கடந்து வந்துட்டீங்க. இனிமேல் ஒன்றும் செய்யாது உங்களுக்கு. இனிமேல் கும்பராசிக்கு புறானே யோகமான காலங்கள் தான். கும்பராசினியர்கள் புறாமே வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய வேலையை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியது. ஏற்கனவே வேலையில் இருந்தவருக்கு இந்த பொருளாதார உயர்வு, நல்ல பதவி உயர்வு மாற்றங்களை ஏற்படுத்தும் கும்பராசினியர்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ராசிநாதன் 2ல் இருப்பதும் ராசியை இப்போ குரு பார்ப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் நல்ல படித்து நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கக்கூடியது. இல்லை கல்யாணம் முடிய வயதில் பிள்ளைகள் இருந்தார்கள்னா அவருக்கு சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அரசு துறையில் இருப்பவர்களுக்காமே நல்ல முன்னேற்றங்கள், அது எந்த துறையாக இருந்தாலும் அரசு துறையில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். புதன் வலுத்து இருப்பது எழுத்துத்துறை, கணிதத்துறையில் போன்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 2 கூடைய குரு 5ல் அமர்ந்து ராசியை பார்ப்பது வழக்கறிஞர், வாத்தியார் துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்கள், கணிதத்துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கணவன் மனைவிகள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும், நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும். திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் இந்த கும்பராசினியர்கள் புறாமே. அதே மாதிரி சுக்கிரன் 2ல் உச்சமிட்டு இருப்பது, அதாவது 4 9 பாக்கியாதிபதி சுக்கிரன் உச்சமிட்டு இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்கள், டெக்ஸ்டைல் பொன்பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். கும்பராசினியர்கள் புறாமே இன்னொரு அற்புதமான அமைப்பு இந்த சனி பயிற்சி. உங்களுக்கு இந்த சனியுடைய பயிற்சி உங்களுக்கு முழு பலன்களே செய்யக்கூடிய வாய்ப்பு. இடம்பொருள் வாங்குறது, வீடு கட்டுவது, இப்படி ஒரு பல நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு இந்த கும்பராசினியர்களுக்காமே. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில் பல இடையூறுகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடியது, இல்லை அந்த இடத்துலேயே உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வெளிநாட்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கு புறமே வேலை கிடைக்கக்கூடியது, இல்லை அரசு வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்காகவே ஓரிரு ஆண்டு இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கும்பராசினியர்கள் புறாமே இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள். கும்பராசினியர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காளியம்மன் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.